ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னார்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ அப்படியே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை எல்லாத்தையுமே எடுத்து நான் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தரங்காய், அவரைக்காய், வெண்டிக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், பீட்ரூட்டு, முள்ளங்கி, பச்சை மிளகாய், பாகற்காய், புடலங்காய், கேரட்டு, சக்கரவள்ளிக்கிழங்கு, இஞ்சி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே, தக்காளி இதை இருக்கு பாருங்கள், தக்காளி இது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனியாகவே பிரித்து வச்சுட்டேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய்டுறதுனால எனக்கு வந்து டக்கு டக்குன்னு ஒன்றும் செய்ய முடியலையா, அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு முத நாளே கட் பண்ணி நான் வச்சுருவேன். கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் வந்து எனக்கு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சரி ஒரு வழியாக காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு மன்னார்குடி போயிட்டு நான் காய்கறி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நறுக்கி கூட வச்சுக்க வேணாம். முத நாளே நறுக்கி ஒரு கேரி பையில் எடுத்து வச்சுக்கிட்டா மறுநாள் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே காய்கறி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு சூடான சாதம், மாங்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம்.